ஊழியரேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் வேத பாடத்தோடு ஊழியர் சுசேரேட்வின் வானர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவருக்கு 6 மணி ஆகிறது மாலை நேரம். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். வேத பாடத்தோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாரா? ஆமேன். காட் பிளஸ் ஐயா. ஆமேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே, நீங்கள் இந்த நாளை ஆசீர்வதித்து கட்டளையிட்ட கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தைகளை பேசும்படியாக நீங்கள் அடியேனுக்கு தந்திருக்கிற உங்களுடைய கிருபைகளுக்காக உங்களை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஜீவனும் வல்லமும் உள்ள வார்த்தைகள் இந்த என்னுடைய உதடுகளிலிருந்து புறப்படுகிற வேளையிலே தேவ சித்தத்தின்படி இந்த நாட்களிலே ஆண்டவரே, நீங்கள் நினைத்த காரியத்தை, நீங்கள் ஆண்டவரே நினைத்து வைத்துக்கிற அந்த காரியத்தை செய்து இந்த நாட்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாட்களிலே செயல்படும்படியாக உங்களுடைய கரத்துக்களே இந்த நாட்களை ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் அவர்களுடைய இருதயத்திலே கிரிகள் நடப்பிக்கும்படியாக முற்றுமுழுதாய் உங்களுடைய கருத்துக்களே ஒப்பு கொடுத்து ஜெபித்து நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உயர்ந்தவரும் உன்னதமானவருமாய் இந்த நாட்களில் இருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் நேற்றைய நாட்களில் இந்த சிருஷ்டிப்பினுடைய காரியத்தை குறித்து பார்த்தோம். சிருஷ்டிப்பு என்னும் செயல்களை முதலாவது பார்த்தோம். நேற்றைய நாட்களில் சிருஷ்டிப்பினுடைய நோக்கமும் லட்சியம் என்ற காரியத்தை இந்த நாட்களை பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அந்த சிருஷ்டிப்பினுடைய நோக்கம், ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். அந்த நோக்கத்தின்படிதான் இந்த நாட்களிலே தேவன் அந்த சிருஷ்டிப்புக்குள்ளே இந்த நாட்களில் செயல்பட்டார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், நாங்கள் திரும்ப மறுபடியுமா இந்த நாட்களில் அந்த சிருஷ்டிப்புக்குள்ளே போய் இந்த நாட்களை பார்க்கிற காரியம் என்னவென்றால், சிருஷ்டிப்பின் பரிமாணமும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பரிமாணமும் அந்த பரிமாண கொள்கையும் என்ற தலைப்பிலே இந்த நாட்களிலே நாட்களை பார்க்கும்படியாக பேசும்படியாக இந்த நாட்களை வாஞ்சிக்கின்றேன். இந்த சிருஷ்டிப்பின் பரிமாணம் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமை பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே தேவன் படிப்படியாக இந்த நாட்களிலே மாறி இந்த நாட்களிலே உருவாகுதலை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் இந்த காரியத்தை என்ன செய்கிறார் சொன்னால், படிப்படியாக ஒவ்வொன்றையும் மாற்றி உருவாக்கி கொண்டிருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எப்படி என்றால் பாருங்கள், இன்றைய தற்காலத்திலே உலகத்திலே அறிவியல் துறையிலும் கல்வித்துறையிலும் இவ்வுலகத்தின் தோற்றம், ஜீவராசிகளின் தோற்றம், இவற்றை குறித்து இந்த நாட்களிலே முன்வைத்துள்ள முக்கியமான கருத்தாகும் பரிமாணம் இந்த கொள்கை அங்கே குறித்து நாங்கள் பார்க்கிற வேளையிலே 4 கருத்துக்களை இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வேதாகமம் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே வேதாகமத்தை நம்பி நாங்கள் அந்த விசுவாசிக்கிற வேளையிலே கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நமக்கு இந்த நாட்களிலே அங்கே தேவன் இந்த நாட்களிலே படித்துக் கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் அந்த காரியத்தை இந்த நாட்களிலே நமக்கு தந்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு செயல்பாட்டில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவனுடைய பரிமாணம் என்ன என்று சொல்லி சொன்னால், அந்த காலகட்டத்திலே இருந்தவர்களுக்கு தேவன் எப்படியாக அவர்களை வழிநடத்துகிறார், இன்றைய காலகட்டத்திலே இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் எப்படியாக அந்த காரியத்தை செய்கிறார் என்பதைத்தான் நாங்கள் சற்று நாட்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த நாட்களிலே பாருங்கள், ஆண்டவருடைய காலங்களிலே அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், ஜனங்கள் எப்படியாக அந்த நாட்களிலே சீவித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அங்க வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், அவர்கள் அந்த நாட்களிலே அவர்களுடைய காரியங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், அங்கே ஆண்டவர் அந்த நாட்களிலே பாருங்கள் ஜனங்களோடு இந்த நாட்களிலே அப்பப்ப வந்து பேசிக்கொண்டே இந்த நாட்களில் இருந்தார். இப்ப சிம்சோன், கிதியோன் அவர்கள் எடுத்து பாருங்கள், ஜெப்தாவை எடுத்து பாருங்கள், இப்படியாக ஒவ்வொருவரை பார்க்கவில்லை. தாவீதை எடுத்து பாருங்கள், அங்கே தேவனுடைய ஆவியானவர் அவர்களுக்கு அசைவாடுகிற வேளையிலே தான் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அந்த இடத்திலே கர்த்தருடைய காரியத்தையோ கர்த்தருடைய செயல்பாடுகளையோ அங்கே சொல்லக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும். தீர்க்க தரிசனங்களாகவோ அல்லது வெளிப்பாடுகளாகவோ இந்த நாட்களே அங்கே சொல்லப்படும். ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு அம்சத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்குகிற வேளையிலே தான் அவர்கள் அந்த கிரிகளை நடப்பிக்கிறார். மற்ற நேரத்தில் சும்மாதான் இருப்பார்கள். பாருங்க, இப்ப சிம்சோன் மேலே ஆவியானவர் பலமா இறங்கினபடினால்தான் ஒரு கழுதையனுடைய தாடை எலும்பி அடித்து 1000 பெலிஸ்தியரை இந்த நாட்கள் அடிச்சு கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு தனி மனுஷனாலே இந்த காரியம் இந்த நாட்களிலே செய்ய முடியுமா? இன்றைக்கு பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாதாரணமா இன்றைக்கு ஒரு தனி மனிதனால இந்த காரியம் செய்ய முடியாது. இன்றைய நாட்களில் இருக்கிற ஒரு மனுஷனால இந்த நாட்களில் செய்ய முடியாது. இன்றைக்கு
பாலிவுட்டா இருந்தாலும் சரி, இந்த படங்களா இருந்தாலும் சரி, எங்க ஒரு ஆக்டர் என்ன செய்யறாரு வந்தால் 25-30 பேரை இந்த நாட்களை பிளாசி தள்ளி போட்டு போறாரு கத்திர பிள்ளைகளை. பழைய ஏற்பாடு மாதிரி, பழைய காலங்கள் மாதிரி. ஆனா பாருங்கள், இந்த நாட்களிலே இன்றைய காலகட்டத்தில் அப்படியான காரியங்கள் இந்த நாட்களை செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் செய்த காரியம் தேவனுடைய பலத்தினாலேதான் அந்த காரியத்தை செய்தார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப வேதத்திலே அநேக ஆதாரங்கள் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப தேவனுடைய அந்த கொள்கைகளை இந்த நாட்களில் படிப்படியாக அந்த நாட்கள் என்ன செய்தாம், மாறி மாறி அந்த காரியங்கள் உருவாகிறதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அந்த நாட்களிலே பாருங்கள், யோசுவாவுடைய ஆண்டவர் சொன்னார் இந்த நாட்களிலே, நீ போய் எரிகோவை சுத்தி இந்த நாட்களில் இத்தனை நாள் வா. ஆனால் ஒரு நிபந்தனை என்னவென்று சொன்னால், கடைசி நாட்களில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், 2 தரம் சுத்தவும். அப்ப கடைசி நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதான் அந்த ஆண்டோட காரியம். அப்ப அந்த வார்த்தையின்படி அவர்கள் செய்கிற வேளையிலே ஒரு யுத்தம் இல்லாதபடி இந்த நாட்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால், எரிகோ கோட்டை அப்படியே இந்த நாட்கள் விழுகிறது. ஆனாலும் கவனிச்சு பாருங்க, சரித்திர ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், எரிகோ கோட்டை இந்த நாட்களிலே வெளியிலே விழவில்லை. எரிகோ கோட்டை எப்படியாக விழுந்ததுன்னு சொன்னா உள்புறமா தான் விழுந்தது. ஏனென்றால் எதிரிகள் அங்கே போய் இந்த நாட்கள் என்ன செய்ய, அவர்களை சங்காரிக்கும்படியாகவும் அவர்களை அழிக்கும்படியாகவும் தேவன் பாதைகளை திறந்து கொடுக்கிறார். ஒரு மதில் விழுகிறதா இருந்தா எப்படி விழும் ஐயா? மதில் அங்கே அவர் அந்த அப்படியான கோட்டை மதில்கள் வெளியில தான் விழக்கூடிய சாத்திய கூறா தான் கட்டுவாங்க, சரிஞ்சு இந்த நாட்கள் இருக்கிற விதமாக. ஏன்னா உள்ளுக்குள்ளே பார்க்கிற வழியில அந்த கோட்டையை சுத்தி அகழிகள் இந்த நாட்களில் இருக்கும். அகழிகளுக்குள்ளே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே முதலைகள் அப்படியான காரியங்கள் இந்த நாட்களை வளர்த்து வச்சிருப்பாங்க. அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப பாருங்கள், அந்த இடத்துல அந்த மதில்கள் எப்படி விழுகுதுன்னு சொல்லி சொன்னால் உள்வளமா இந்த நாட்களை விழுகிறது. வெளியில விழ வேண்டிய மதில்கள் உள்வளமா இந்த நாட்களை விழுகிறது. ஆனாலும் பாருங்கள், எந்த விதமான தாக்கமும் இல்லை. எக்கால சத்தத்தின் நிமித்தம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் எக்காலம் ஊதிக்கொண்டு அப்படியே சுத்தி வருகிறார்கள். சுத்தி வர கணக்கா வந்தோன்னு ஒரு சத்தம் கித்தம் சந்தடி இல்லாமல் அப்படியே என்ன நடக்கிறது, அந்த மதில் அப்படியே இந்த நாட்களே விழுகிறது. அது தேவனுடைய காரியங்கள், அந்த நாட்களே கூடிய காரியம். பாருங்க, முதலாவது சிம்சோனை பார்த்தோம். சிம்சோன் ஒரு தாடி எலும்பினாலே அவ்வளவு பேரை அடிச்சார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, முடியுமா மனுஷனால செய்யக்கூடிய காரியம் இல்லை. ஆனா ஆவியானுடைய அபிஷேகம், அது ஆவியானுடைய அபிஷேகம், ஆவியானுடைய நடத்தலின் படிதான் இந்த நாட்களே கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருடைய பரிமாணம், அந்த சிருஷ்டிப்பினுடைய பரிமாணத்தின் நிமித்தம் அவர் எப்படியாக அந்த கொள்கையில வச்சுக்கிறாரோ அந்த படியே அந்த நாட்களை நடந்து கொண்டு போகுது. அதே மாதிரி தான் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே, கிதியோனுடைய யுத்தத்தை பார்க்கிற வழியிலே, கிதியோனுக்கும் இந்த நாட்களை ஆண்டவர் வேறு விதமாக அந்த நாட்களை சொல்லிக் கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த நாட்களே பானை உடைக்கிற காரியங்கள் இந்த நாட்களே, வெளிச்சம் இந்த நாட்களே. அதே விதமாக தாவீதினுடைய காரியத்திலையும் பார்க்கிற வேளையிலே தேவன் அங்கே கூட இருந்து யுத்தத்திலே வெற்றி பெறும்படியாக செயல்படுகிறார். இது பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியமாக இந்த நாட்களே இருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அப்படியான காலங்களோ அப்படியான காரியங்களோ இந்த நாட்களே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைய நாட்களே பாடல்கள் பாடி எரிவ சுத்தி விழுகிறான்னு சொன்னா எதிரி சும்மா இருக்க மாட்டான். அவன் பாட்டு படிச்சோன்னு இருக்கிறவனுக்கு தலையிலே குண்டை போட்டு சாக்காட்டி விட்டுருவான். பாருங்க, இன்றைய நாட்கள் இந்த நாட்களே தூரத்திலிருந்து காரியங்கள். அப்ப பாருங்க, இதுதான் இந்த காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், இன்றைய தற்கால உலகத்திலே அறிவியல் துறையிலும் கல்வித்துறையிலும் இவ்வுலகத்தின் தோற்றம், ஜீவராசிகளுடைய தோற்றம் இந்த நாட்களே எப்படி சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களே முக்கியமான கருத்தாகும் அங்கே பரிமாணம், அதாவது பரிமாண கொள்கைகள் குறித்த கீழ்கண்ட காரியங்களை பார்க்கிற வழியிலே இங்கே இப்படியான காரியங்கள் இந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களில் அங்கே வாசித்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த பரிமாணத்துடைய மாற்றங்கள் இந்த நாட்களில் அங்கே மாறுகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் வேதம் இங்கே நமக்கு சொல்லி கற்றுத்தருகிற காரியம், ஆண்டவருடைய அந்த சிருஷ்டிப்பினுடைய காரியம், ஏன் இப்படியான காரியத்தை இந்த நாட்களை ஆண்டவர் செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், முதலாவது பாருங்கள், பரிமாண கொள்கை என்பது ஒரு இயற்கை கொள்கையாகவும் அது அகில உலகத்தையும் தோற்றத்தையும் வளர்ச்சி ஆகியவற்றையும் இயற்கையாக இந்த நாட்களில் அமைத்தது என்று இந்த நாட்களிலே கூறும் ஒரு முக்கிய முயற்சியாகவும், இது இவற்றை சிருஷ்டித்து உருவாக்கிய தெய்வீக வல்லமை உள்ளதென்றும் ஆழத்துவம் உள்ள ஒரு சிருஷ்டிகர் இல்லை என்று இந்த நாட்களிலே கருத்துடன் ஆரம்பிக்கிறது. ஆனா பாருங்க என்ன காரியம் சொல்லி பாருங்கள். ஏனென்று சொல்லி சொன்னால், அனைத்து சிருஷ்டிகளும் இயற்கையாகவே தானாகவே அமைந்தன. அவைகள் கோடிகளாய் வருடங்கள் இந்த நாட்களே பல வருடங்களாய் தற்சலாமந்தன் என்று சொல்லி இந்த நாட்களை ஒரு சிலர் இந்த நாட்களே கூறுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அந்த கூற்றுக்கு எதிராக சொல்லப்படுகிறது. அங்கே இந்த நாட்களிலே ஒருவர் இந்த நாட்களிலே இருந்து அவர்களை இந்த நாட்களை என்ன செய்கிறார்னு சொன்னால் இயக்குவித்து கொண்டு வருகிறார் சொல்லி பார்க்கிறோம். இப்ப ஒரு வாகனம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று கருமான அன்பு பிள்ளைகளே, இந்த வாகனத்தை இயக்குவதற்கு ஒரு சாரதி தேவையா இருக்கிறது. இது எங்கே இந்த ஒரு பரிமாணத்தினுடைய காரியங்கள். ஆனால் பாருங்கள், ஆனால்
இந்த சாரதிகள் இல்லாதபடி இன்றைக்கு நவீன காலத்திலே வாகனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனா அந்த வாகனம் இயங்கிக் கொள்வதற்கு என்ன காரியம் எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த மனுஷர்களுடைய அந்த அறிவியலின் நிமித்தம் இந்த நாட்களிலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், சாரதிக்கு பதிலாக இந்த நாட்களிலே அவர்கள் அந்த ரோபோக்குரிய காரியங்களை வைத்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அதற்குரிய காரியங்களை இதண்டு அவர்கள் அங்கே இருக்கிற இடத்திலிருந்து அதை தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை இந்த நாட்களை வைத்திருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாகனங்களா இருந்தாலும் சரி, கப்பல்களா இருந்தாலும் சரி, விமானத்துல பாருங்கள், அதுக்கு ஓட்டோ பிலோட் என்று சொல்லி காரியம் ஒன்று இருக்கிறது. அந்த பட்டனை இந்த நாட்களை அமர்த்தி விட்டால் அது தண்டவாளல இந்த நாட்களே ஃபிளை பண்ணி கொண்டு இந்த நாட்களே இருக்கும். நெடுகளும் அந்த பைலட்ஸ்கள் அதுல இருந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டிய காரியம் இல்லை, அது தண்டபாட்டிலே போகும். ஏதாவது ஒரு டேஞ்சர் வருமா இருந்தால் இந்த நாட்களே அது வார்னிங் லைட்டை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படி இவ்வளவு மீட்டர் உயருங்க, இல்ல இவ்வளவு மீட்டர் இதனுங்க, அல்லது பிளைட்ல ஏதாவது பிழை அப்படியான காரியங்கள் இந்த நாட்கள் நடக்கிறது. ஆனால் சில சமயங்களில் அது சரிவராத அந்த டைம்கள் வீந்துற நேரத்துல விபத்துக்குள்ளாகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் இந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டுக்கும் பழைய காலத்துக்கும் புதிய காலத்துக்கும் உள்ள வித்தியாசமாக இந்த நாட்களே இருக்கிறது. அப்ப புதிய காலத்திலே வருகிற காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே இது மனுஷனுடைய காரியங்களாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய காரியங்கள் வித்தியாசமான அவருடைய உருவாக்குற காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். மனுஷன் இந்த நாட்களில் பாருங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறான்னு சொன்னால் ரோபோட்டர்களை உருவாக்குறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இதுக்கு ஆதாரமாக நீங்கள் ஆதிகாமத்திலே, அதாவது ஆதிகாமம் இல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், நேபுகாத் நேச்சருடைய காலகட்டத்தில் எடுத்து பாருங்கள், அவருடைய பொற்சிலையை உருவாக்கி அந்த சிலையை என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால் வணங்கும்படியாக இந்த நாட்களை ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இப்ப அந்த காரியம் எப்படி என்று பார்க்கிறவர்களே, ஒரு குறிப்பிட்ட காலம், இப்ப கிட்டத்தட்ட ஒரு 4000 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த காரியம். ஆனால் இன்றைக்கு அதே சூழ்நிலைகளிலே மறுபடியுமாய் மனுஷர்கள் திரும்பி வருகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்கள்ல பாருங்கள், அங்க தானியேலும் அவருடைய நண்பர்களும் அதே வேளையில அந்த நாட்களை பாருங்கள், அந்த ஜனங்கள், அந்த வாலிபர்களை பாருங்கள், தனியா அவர்கள் மட்டுமல்ல, அநேக வாலிபர்களை இந்த நாட்களை என்ன செய்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போய் இந்த நாட்களை அவர்களை வைத்து இந்த நாட்களை என்ன செய்தார்கள், அவர்கள் மூலமாய் சில காரியங்களை இந்த நாட்களை அறிந்து கொண்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப அந்த தேசத்திலே ஞானிகள் இருந்தார்கள் தான், அவர்கள் உலகத்துக்குரிய ஞானிகளா இருந்தார்கள். ஆனால் இவர்கள் தேவனுடைய ஞானத்தை பெற்ற தேவ மனுஷர்களாக இருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதனாலே சில காரியங்களை அவர்கள் சொல்ல முடியாது. யாரு? அந்த ராஜாவாலே நியமிக்கப்பட்ட, அதாவது ஞானிகளா இருந்தாலும் சரி, ஆறா இருந்தாலும் சரி, சில தேவனுடைய காரியங்களை அவர்களாலே அங்கே வெளிப்படுத்த முடியாது. இப்ப தானியேலுடைய காரியத்தை எடுத்து பாருங்கள், யோசேப்புடைய காரியத்தை எடுத்து பாருங்கள். யோசேப்பு கூட இந்த நாட்கள் என்ன செய்கிறார், பார்வோனுடைய தரிசனத்துக்கு, பார்வோனுடைய கனவுக்கு இந்த நாட்களே பார்வோன் தன்னுடைய ஆட்களை இந்த நாட்களை கூப்பிட்டு இந்த நாட்களை கேட்கிற, அவருடைய அதாவது சாத்திரங்களை சொல்லுகிற காரியங்கள் இந்த நாட்களை செய்கிறவர்கள், இந்த நாட்களை அவர்களுடைய ஆட்கள் இந்த நாட்களை அவருடைய ஞான திருஷ்டிக்காரர்களை கூப்பிட்டு காரியங்களை கேட்கிற வேளையிலே அவர்களுடைய கேள்வி, அவருடைய காரியங்கள் எப்படியாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னன்னு சொல்லி சொன்னால், உம்முடைய கனவை, நீர் கண்ட அந்த கனவை இந்த நாட்களே சொல்லும் என்று சொல்லி நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், ஒரு காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், கனவை சொல்லும் என்று சொல்லி சொல்லுகிற வேளையிலேயே அங்கே பார்வோருடைய அதாவது பார்வோன் இந்த நாட்களை என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அந்த கனவை சொல்லும் என்று சொல்லி சொல்லுகிற வேளையிலே பாருங்கள், ஆனால் பார்வோன் சொல்லுகிறார், நீங்கள் அந்த கனவை இந்த நாட்களை சொல்லும்படியாக இந்த நாட்களை அவர் இந்த நாட்களை சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், அங்கே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார். அந்த நாட்களை என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த கனவினுடைய விளக்கங்களை, கனவினுடைய காரியங்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த இடத்திலே சொல்லுகிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால் பாருங்க, ஒரு குழப்பம் ஒன்று வருகிறது. இந்த வேளையிலே தான் யோசேப்பு அந்த இடத்துல இருந்து சிறையிலிருந்து வெளியிலே கொண்டு வரப்படுகிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப யோசேப்பு சிறையிலிருந்து வெளியிலே கொண்டு வரப்படுகிற வேளையிலேயே யோசேப்பு அந்த இடத்திலே பாருங்கள், அவர் சொல்லுகிறார், அந்த நாட்களே என்னுடைய கனவனுடைய அர்த்தத்தை சொல்லும் என்று சொல்லுகிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், யோசேப்பு சற்று எனக்கு நேரம் தாங்க, நான் ஜெபம் பண்ணி சொல்லுகிறேன் என்று சொல்லி முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்திலே கேட்கிற வேளையிலே ஆண்டவர் அவருடைய கனவை வெளிப்படுத்துகிறார். இவர் கண்ட கனவு இதான் என்று சொல்லி அவர்கள் சாஸ்திரிகளுக்கும் பாருங்கள், அவர்களுடைய சாஸ்திரிகளுக்கும் இங்கே தேவனுடைய ஞானத்தை பெற்ற மனுஷனுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதுன்னு பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏன்னு சொல்லி சொன்னால், தேவ ஞானம்
கடந்த காலத்திலே நடந்த காரியங்களை இந்த நாட்களே வெளிப்படுத்துகிற காரியமாக இந்த நாட்களே இருக்கிறது. ஆனால் சாஸ்திரிகள் என்ன சொல்லுவார்கள் என்று சொல்லி சொன்னால், கடந்த காலத்தில் நடந்த காரியங்களை இந்த நாட்களில் அவர்கள் அறிந்து கொள்ள முடியாதவர்கள், நடக்க போகிறதை இந்த நாட்களில் ஒரு நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் சொல்லிக் கொள்வார்களே ஒழிய வேறொரு காரியம் இல்லை. இன்றைய பாருங்க இந்த சில இடத்துல போய் நீங்க சாத்திரம் கேட்டு பாருங்க. சொல்லுவா அந்த நாட்கள், உனக்கு 10 வருஷத்துக்கு பிறகு 20 வருஷத்துக்கு பிறகு உனக்கு அந்த காரியம் நடந்து இந்த காரியம் ஐஸ்வர்யா வருவான்னு சொல்லி, அது 10 வருஷம் வந்த பிறகு பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப இன்னொரு சொல்லுவாங்க இந்த நாட்களே, நீ இத்தனாம் ஆண்டு வெளிநாட்டுக்கு போவாயன்னு சொல்லுவாங்க. இலங்கையில பாருங்கள், நம்முடைய தேசத்திலே. ஆனால் அந்த ஆண்டிலே அவர்கள் அங்க வெளிநாட்டுக்கு போனதும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்ப பாருங்கள், வெளிநாட்டுக்கு போறதுன்னு சொல்லுற காரியம் இந்த நாட்களே அவன் ஒன்றில் முயற்சி எடுக்க வேண்டும், அல்ல ஏதாவது காரியத்தை செய்ய வேண்டும். அவன் சும்மா இருந்தவன் சொல்லி போட்டான்னு சும்மா இருந்தா அந்த நாட்கள் அவருக்கு ஒன்றுமே நடக்காது அருமையான கர்த்தருடைய பிள்ளை. அப்ப இதெல்லாம் தங்களுடைய பிழைப்புக்காக, தங்களுடைய காரியங்களுக்காக இவர்கள் செய்கிற காரியமாக இருக்கு. இதே விதமாக தான் இன்றைக்கு பாருங்கள், தேவனுடைய மனுஷன் ஒரு மனுஷனுக்கு சில காரியங்கள் இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் சொல்லி ஒரு உண்மையான ஒரு தீர்க்க தரிசனம் காரியங்களை சொல்லுகிற வேளையிலே அது அங்கே வாய்க்கக்கூடிய காரியமாக இந்த நாட்களில் இருக்கு. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இதுதான் அந்த பரிமாணங்களுடைய தன்மையாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அதைத்தான் ஒரு சிலர் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், அவைகளை இந்த நாட்களில் அவர்கள் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், அவர்கள் ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் சில காரியங்களை பார்க்கிற வழியிலே பரிமாண கொள்கைகளை ஆதரித்து பேசுகிறவர்கள் தங்கள் கொள்கைகளுக்கும் விஞ்ஞான ரீதியாக பல ஆதாரங்கள் உண்டு என்று கூறுவார்கள் சொல்லி எங்க சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். விஞ்ஞான ரீதியாக பல ஆதாரங்கள் உண்டு. இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் மனுஷனை உருவாக்கினார். எது சொல்லுகிறது? கர்த்தருடைய வேதாகமும் இந்த நாட்களை சொல்லுகிறது. பரிசுத்த வேதாகம் இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவர் ஆதியிலே மண்ணினாலே ஆதாமை மனுஷனை உருவாக்கி இந்த நாட்களிலே அவனுடைய நாசின் சுவாசத்திலே அவர் தன்னுடைய ஆத்மாவை, அதாவது இந்த நாட்கள் ஆவியோ ஊதினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அவருடைய ஆத்மாவிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இது ஆண்டவருடைய காரியங்கள். ஆனா ஒரு சிலர் சொல்லுகிறாங்க இந்த நாட்களை பாருங்கள், நம்முடைய பேரை மறந்து விட்டேன், அவர் சொல்லுகிறார் குரங்கில இருந்தான் மனுஷன் வந்தவன் சொல்லி அந்த பரிமாணத்தை அவர்கள் சொல்லுகிறார். அப்ப படங்களை போடுவார். இப்ப குரங்கு இப்படியாக தவண்டு போற மாதிரி, பேந்தர் கொஞ்சம் நிமிந்து நிற்கிற மாதிரி, பேதர் கொஞ்சம் உயர்ந்து நிற்கிற மாதிரி, பேருந்து நிமிந்து நடக்கிற மாதிரி, அப்படித்தான் அந்த மனுஷன் வந்தவன் சொல்லி இந்த நாட்களை அவர் சொல்லுகிறார். சரியான தவறான காரியம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. குரங்கிலிருந்து மனுஷன் வந்ததற்கு என்ன ஆதாரங்கள் இருக்கிறது? அவர்கள் தங்களுடைய திட்டத்தின்படி, அந்த தங்களுடைய காரியத்தின்படி இந்த நாட்களை அந்த காரியத்தை, அந்த கொள்கைகளை இந்த நாட்களை கொண்டு வந்து இந்த நாட்களை செயல்படுத்துகிறார்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே. ஆனால் இங்கே ஆண்டவருடைய சிருஷ்டிப்புக்கும் இங்கே குரங்கினால் மூலமாய் மனுஷன் வந்ததுக்கும் எவ்வளவோ வெகு தூரமாக இந்த நாட்கள் இருக்கு. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அப்படி அந்த குரங்கை ஆண்டவர் உருவாக்கினால், குரங்கின் மூலமா மனுஷர் வந்தார்னு சொன்னால், இந்த ஆதாம் தோட்டத்திலே ஆதாமையோ ஏவாளையோ அங்க உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்தபடியே பாருங்கள், நோவாவின் காலத்திலே இந்த நாட்களை வெள்ளம் பெற வேண்டிய அவசியமே இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏன் குரங்குகள் அழிய வேண்டும்? ஆனால் நோவாவின் காலத்தில் 5வது அதிகாரத்தில் பார்க்கிற வழியில நோவாவின் காலத்திலே வெள்ளம் வந்து மனுஷர்கள் எல்லாரையும் வாரிக்கொண்டு போனதாம். ஆனால் நோவாவும் அவருடைய 8 பேரும் தான் அந்த இடத்துல தப்பினார்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்ப அதற்கும் அந்த காரியத்திற்கும் எவ்வளவு வெகு தூரமாக இந்த நாட்களில் இருக்கிறதை நாங்கள் சற்று பார்க்க வேண்டும் அருமையான அன்பு பிள்ளைகளே. இதுதான் இந்த நாட்களிலே உரிய காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அப்ப பாருங்கள், வேதத்தோடு நாங்கள் கொண்டு வந்து உலகத்தினுடைய காரியங்களை இந்த நாட்களிலே ஒப்புவிக்கவோ அல்லது செயல்படவோ இந்த நாட்களிலே முடியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். புதிய ஏற்பாடு எடுத்து பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தண்ணீரின் மேல் நடந்தாரா? நடந்தார். இன்றைக்கு யாரையா தண்ணீர் மேல் நடந்திருக்கிறாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? யோசிச்சு பாருங்க பாப்போம். தண்ணீர் மேல் ஆண்டவர் நடந்தாரா? நடந்தார். இன்றைக்கு யார் இன்றைக்கு காற்றையும் கடலை அதட்டினாங்க? இன்றைக்கு காற்றையும் கடலை அதட்டுவாங்கன்னு சொல்லி சொன்னால் என்னத்துக்கு இங்க சுனாமி வர வேணும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? என்னத்துக்கு இந்த நாட்கள்ல புயல் காத்து வர வேணும்? அப்படின்னு சொன்னா ஒருவர் நின்று அதுல நின்று சொல்லலாம் தானே இந்த நாட்களே, இரியாதே கடலே நில்லு, சுனாமியை நீ வீசாதே நில்லு, ஜனங்களை அழிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லலாமே? முடியாது ஐயா. அப்ப ஏனென்றால் அது அவருடைய ஆண்டவருடைய ஒரு பகுதியும், ஆண்டவருடைய கொள்கையும், ஆண்டவருடைய பரிமாணமும், ஆண்டவருடைய திட்டமும், ஆண்டவருடைய சித்தமாக இந்த நாட்களில் இருக்குது. அப்ப அந்த பகுதியில வந்தார், கடலை பார்த்து சொன்னார், இரியாதே நில்லன்னு, கடல் அமைதியாய் போய்விட்டது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போம். பிறகு பாருங்கள், அவருடைய சீசர்களாகிய பேதுரு, அவருடைய சீசர்கள் விசுவாசிக்கும்படியாக அவர் தண்ணீரின் மேலே இந்த நாட்களை நடந்து வந்தார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. தண்ணீர் இந்த நாட்களிலே பாருங்கள் எவ்வளவு தாளம் இருக்கிறதை பற்றி நான் குறிக்கவில்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் முழங்கால் அளவு தண்ணீரிலே ஆண்டவர் நடந்து வந்திருப்பாரா இருந்தால் இவர்களுடைய போட் அந்த இடத்திலே போக முடியாது.
அருமையான கத்து போட் சாதாரண போட்னு சொல்லிக்கல போட் எப்படியும் கிட்டத்தட்ட பார்க்கிற வேளையிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஒரு மனுஷன் 2 மனுஷனை தாக்குற அளவு உயரத்துல மேலதான் அந்த போட் அந்த தண்ணீர்ல இந்த நாட்களை மிதக்கக்கூடியதா இருக்கும். அல்லது இந்த நாட்களே கற்பாறைகள்லயும் மண்ணிலையும் இந்த நாட்களை மோதிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப பாருங்கள், இதுதான் இந்த ஆண்டவருடைய காரியம், ஆண்டவருடைய திட்டங்கள். அப்ப இதை நாங்கள் சற்று அறிய வேண்டும். இப்ப ஆண்டவரோடு மனுஷனுடைய செயல்களை கொண்டு வந்து இந்த நாட்களிலே நாங்கள் இணைத்து இந்த நாட்களிலே செயல்பட முடியாது என்பதைத்தான் பரிசுத்த வேதாகமும் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இங்கே முதலாவது இந்த பரிமாண கொள்கை என்பது ஒரு இயற்கை கொள்கை என்பதை அது அகில உலகத்தினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் ஆகியவற்றினுடைய இயற்கையாக அமைந்தது என்று கூறும் ஒரு முயற்சியாகும். இது இவற்றை சிருஷித்து உருவாக்கிய தெய்வீக வல்லமை உள்ள அதாவது ஆழத்துவம் உள்ள ஒரு சிருஷ்டிகர் அதாவது இல்லை என்ற கருத்துடன் ஆரம்பிக்கிறது என்பதை இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த இவர்களுடைய அந்த பேச்சு, இவர்களுடைய காரியங்களுமாக இந்த நாட்களே இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், அனைத்தும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே சிருஷ்டிகருக்கு இந்த நாட்களை பார்க்கிற சிருஷ்டித்து பாருங்கள், அனைத்தும் சிருஷ்டிகளுக்கும் இயற்கையாகவே தானாகவே அமைந்தன. அவைகள் கோடிக்கணக்கான வருஷங்களாக பல மாற்றங்களை தற்செயலாக பெற்று அமைந்தவை என்று கூறுகிறார்கள். ஆனாலும் பாருங்கள், பரிமாண கொள்கையை ஆதரிக்க பேசுபவர்கள் தங்கள் கொள்கைக்கு விஞ்ஞான ரீதியாக பல ஆதாரங்கள் உண்டு என்று கூறுகிறார்கள். இதை ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். குரங்கிலிருந்து மனுஷன் உண்டாகினது, இப்படியான காரியங்களை இந்த நாட்களிலே எங்கே அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான பிள்ளைகள். அப்ப அந்த பரிமாண கொள்கையை பற்றிய போதனைகள் உண்மையிலே இந்த அறிவியலை இந்த நாட்களிலே சார்ந்தது அல்ல. ரொம்ப கவனமா பாருங்க, இந்த வசனம் தான் முக்கியமா இருக்கு. அப்ப தேவனுடைய பரிமாணத்தினுடைய கொள்கைகள் அறிவியலை சார்ந்ததாக இந்த நாட்களிலே இல்லை. ஏனென்றால் அறிவியல் என்பது எதை குறிக்கிறது? விஞ்ஞானம். அப்ப ஒரு மனுஷனுடைய விஞ்ஞான காரியத்திலே உண்மைகளை இந்த நாட்களிலே கண்டடைய பரிசோதனை முறை ஒன்றை இந்த நாட்களிலே அவர்களுக்கு உண்டு. என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லா முடிவுகளையும் உண்மைகளும் பரிசோதனை மூலமாய் கண்டுபிடித்து நிரூபிக்க வேண்டும். முறையாக இந்த நாட்களை பாருங்கள், இயற்கையிலே பொருட்களின் தோற்றத்தை நிரூபிக்க இத்தகைய சோதனைகள் இந்த நாட்களிலே செய்யப்படுவதும் இல்லை, செய்யவும் முடியாது. இல்லாமையிலே இருந்து திடீரென்று தோன்றுவது அல்ல. எளிய சிறிய அமைப்பிலே இருந்து படிப்படியாய் நீண்ட காலமாக மாறுதல் அடைந்து பெரிய சிக்கலான அமைப்பாக மாறும் என்பதை இத்தனை சோதனைகளாலே நிரூபிக்க முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இயற்கையான காரியங்களை இவர்களுடைய அந்த பரிமாண சோதனைகள் மூலமாய் இந்த நாட்களை அறிந்து கொள்ள முடியாது. இன்றைய பாருங்கள், இது மனுஷனுக்கும் தேவனுக்கும் உரிய காரியமாக இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப தேவனுடைய திட்டத்தை மனுஷன் அறிந்து கொள்ள முடியாது, ஆனால் மனுஷனுடைய திட்டத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய மரணத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. சொல்லுவாங்க அந்த நாட்கள், இன்னும் 5 நாள்ல செத்து போவாருன்னு சொல்லுவாங்க. ஆனா இத்தனை மணிக்கு சாவார், இத்தனை மணிக்கு தான் அவர் சாவாருன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்ல மாட்டாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இன்னைக்கு கோமாவில் இருக்கிறவரை இந்த நாட்களை சொல்லலாம். இந்த நாட்களை பாருங்க, கோமாவில் இருப்பாங்க, கடைசியா என்ன பார்ப்பாங்க, நாட்களே 1 மாசம் 6 மாசம் இருந்துட்டு பார்த்துட்டு டக்குன்னு என்ன செய்வாங்க, இவர் இத்தனை மணிக்கு சாவாருன்னு சொல்லி 2-3 மணித்தியாலத்தை சாவாருன்னு சொல்லிப்பட்டு என்ன வயரக்கள் அடி விட்டுருவாங்க, ஒக்ஷன் அடிப்பாட்டி விட்டுருவாங்க. அப்ப அது வேற காரியம். என்னன்னு சொல்லி சொன்னால், இது மனிதன் தன் செயலாக செய்கிறான். ஆனால் அவனுடைய அந்த ஆத்மா அந்த காரியம் இந்த நாட்களிலே அது தேவன் நிர்ணயித்ததான் இந்த நாட்களே இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இது மனுஷனை கொலை செய்கிற விதமாக இந்த நாட்களை செய்கிறார். இன்றைக்கு கொரோனா காரியம் வந்தது. இந்த கொரோனா மூலமா இந்த நாட்களை பாருங்கள், அநேகர் இன்றைக்கு செத்து போனார்கள், அநேகர் இந்த நாட்களை பாருங்கள் மறிச்சிட்டாங்க லட்சக்கணக்கில். ஏன் அப்படியான ஒரு காரியம் சொன்னால், அது ஒரு மனுஷனுடைய அழிவினுடைய ஆரம்பமாக இந்த நாட்களே இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த புதிய காலகட்டத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் 21வது ஆண்டில் 21வது செஞ்சுரியில இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஒரு மனுஷனுடைய அழிவினுடைய காரியங்களாக இந்த நாட்களே இருக்கிறது. இப்ப பாருங்கள், அந்த குறிப்பிட்ட காலத்திலே கிட்டத்தட்ட 2வது உலக போருக்கு பிறகு அநேக ஜனங்கள் இந்த நாட்களை மறித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு பாருங்கள், அநேகர் இந்த நாட்களை பார்க்கிற வழியில சொல்லுவார்கள், இந்த நாட்களை பாருங்கள், ஒரு விதமான வருத்தங்கள். இப்ப ஸ்பானியா தேசத்திலே வந்த ஒரு விதமான காய்ச்சல் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக எத்தனையோ லட்சக்கணக்கில் ஜனங்கள் செய்தார்கள். அதே மாதிரி இபலான்னு சொல்லப்படுகிற வருத்தம் இந்த நாட்களிலே ஆப்பிரிக்காவிலே வந்தது. அந்த வருத்தத்தின் மூலமா எத்தனையோ பேர் இந்த நாட்களிலே மறிச்சு போனார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால், உடனடியாக அந்த நாட்களிலே மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கு மனுஷனுக்கு ஞானம் போதாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த கொரோனாக்கு ஊசி போடுறதுக்கு மருந்தை கண்டுபிடிச்சாங்க.
ஆனால் இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்களுக்கு இந்த நாட்களிலே அந்த காரியத்தை செய்ய முடியும். அதனாலதான் பாருங்க, இந்த நாட்களில் ஜனங்கள் எல்லாம் இந்த நாட்களில் எப்படியாக இருந்தான்னு சொன்னால், ஜனங்கள் எல்லாரும் இந்த நாட்களிலே மரித்து போனார்கள் என்று சொல்லி அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், இளம் வயசுல உள்ளவர்கள் கூட, வயசானவர்கள் கூட இந்த நாட்களில் கூட வயசானவர்கள் தான் இந்த நாட்களில் இந்த காலகட்டத்திலே மரிச்சு போறோம். அப்ப அது ஜனங்களுடைய அழிவினுடைய ஆரம்பமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், தேவன் சில காரியங்களை நியமிக்கிறார். தேவனுடைய காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டோட சில காரியங்களை வேதத்தில் எடுத்து பாருங்கள். அவர் இந்த ஜனங்களை இந்த நாட்களை பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் அழைத்து வர சொல்லுகிறார். யாரு சொல்லுகிறார்? ஆண்டவர் தான் சொல்லுகிறார். போய் இந்த நாட்களை மோசையை குறிஞ்சு வாப்பா, போய் இந்த நாட்கள் இந்த ஜனங்களை அவளை விடுவி, அவளை என்னை ஆராதிக்க வேண்டும். இப்ப ஆண்டோடைய நோக்கம் என்ன? ஆண்டவரை இந்த நாட்களை ஆராதிக்க வேண்டும். அதான் ஆண்டோடைய சித்தம், ஆண்டோடைய திட்டம், சிருஷ்டிப்பினுடைய பரிமாணம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இயற்கையான காரியங்கள், வர்ஷிப், அதாவது அந்த காரியத்திலே பார்க்கிற வேளையிலேயே அவர்கள் அழைத்து வந்தார்கள். யார் அழைத்து வந்தார்கள்? மோசே அழைத்து வந்தார் அவர்களை இந்த நாட்களே. அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், இந்த சமுத்திரம், சிவந்த சமுத்திரம் முன்னாக நிற்கிறது. நின்ற வேளையிலே பாருங்கள், அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த இடத்திலே மோசே சொல்லியிருக்கணும், என்னால முடியாதப்பா, இனி ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் இதுக்கு மேல எனக்கு பலனும் இல்லை, ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற வழியில தான் ஆண்டவரிடத்துல கேட்கிற வழியில ஆண்டவர் சொல்லுகிற, அவங்களோட கையில கோல் எதற்கு சொல்லுகிற வழியிலே, நீ தடியை நீட்டுன்னு சொல்லுகிற வழியிலே மோசே அந்த தடியை நீட்டுகிற வழியில சமுத்திரம் 2ஆக பிளக்கிறது. அதுல சமுத்திரம் 2ஆக பிளந்தது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆனால் பாருங்கள், அந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்க வேண்டும். யாத்ராமத்திலே அது வெட்டாம் தரையை போல இருந்ததுன்னு சொன்னால் சேரே இல்லை ஐயா. ஆனா அது உடனே நடக்கக்கூடிய காரியம் இல்லை என்பதுதான் அங்கே காணக்கூடியது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். இப்ப பாருங்க, ஒரு சமுத்திரத்தை நாங்கள் பக்கத்துல இந்த நாட்கள் பக்கத்துல உள்ள சேத்து இந்த நாட்கள் அழுகிற வழியிலே அந்த சேறு காயவே கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல இந்த நாட்களை செல்லும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இது சமுத்திரம் 2ஆக பிளக்கிறது, பிளந்து அப்படியே மதில் போல நிக்கிறது. நின்றால் இந்த நாட்களே அந்த இடத்திலே சேரும் இல்லை, சுருதியும் இல்லை, ஒன்றுமே இல்லை, வெட்டாந்தரையில நடந்து போற மாதிரி ஜனங்கள் இந்த நாட்களை அப்படியே நடந்து போகிறாங்க. அப்ப இது என்ன காரியம்? இது தேவனுடைய காரியமா? இது மனுஷனுடைய காரியம் அல்ல. ஏனென்றால் அவர் தான் சொன்னார் ஜனங்களை விடுவின்னு சொல்லி. அப்ப பாருங்கள், அப்படி அழைத்து கொண்டு போகிற தேவன் அங்க வனாந்திரத்திலே போன பிறகு இந்த நாட்கள் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், இந்த ஜனங்கள் ஒரு மனம் திரும்புதல் இல்லாமல் முறுமுறுப்போட இந்த நாட்கள் இருந்திருக்கிறார். அப்ப பாருங்களேன், முறுமுறுத்து கொண்டிருக்கிற வேளையிலே அவர்களுக்கு சாப்பாடு வேணும், அது வேணும், இது வேணும் என்ற வேளையிலே எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். வேதத்தில் எடுத்து பாருங்கள், 40 வருஷம் அவர்களுடைய உடையும் கிழியவில்லையா, அவர்களுடைய பாதரட்சையும் தேஞ்சு போகவில்லையா. இது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியம் அருமையான. இது மனுஷன் செய்யக்கூடிய காரியமா? மனுஷனால முடியுமா? முடியாது. அப்ப இந்த கால கட்டத்திலே பாருங்கள், தேவன் என்ன சொல்லுகிறார் சொல்லி சொன்னால், அவர்களுக்கு கேட்டபடி மன்னாவையும் காடையையும் கொடுத்ததற்கு பின்பாக அவர்கள் திரும்பவும் இந்த நாட்களிலே நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தா நல்லா இருப்போம்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்துக்கு முறுமுறுத்த வேளையிலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே மோசே இடத்திலே, விட்டுடப்பா, நீ ஜனங்களை அழித்து போடுகிறேன் என்று சொல்லுகிற வேளையிலே அங்கே மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, இவர் உம்முடைய ஜனங்கள், நீர்தானே அழைத்து கொண்டு வரும்படியா சொன்னீரையா. நீர் அழித்தால் ஜனங்கள் இந்த நாட்களிலே உம்மை குறித்து எப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவரிடத்திலே சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் மௌனமாகி இந்த நாட்களிலே காரியங்கள் செய்கிறார். ஆனா அதற்கு பின்பாக கூட அந்த ஜனங்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், திரும்ப திரும்ப ஆண்டவருக்கு காரியங்களை செய்து கொண்டிருந்த வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய பல்லு இலைகளுக்கு அந்த ரெச்சிகள் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் அவர்களை இந்த நாட்களை சங்கரித்தார் சொல்லி பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அது தேவனுடைய காரியம். அப்ப பாருங்கள், ஒரு கொள்ளை நோயாய் வருகிறதா இருந்தாலும், என்ன காரியங்கள் அந்த நாட்களை வருகிறதா இருந்தாலும், அது தேவன் அறிந்த காரியங்களாக தேவனுடைய சித்தத்தின்படிதான் அந்த காரியங்கள் இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். கொள்ளை நோய்கள் வருவதற்கு காரணம் என்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? ஒரு ஜனங்கள் மனம் திரும்பாமல் இருக்கிற வேளையிலேயே தேவன் அந்த இடத்துல என்ன செய்வார்னு சொன்னா, கொள்ளை நோய்களை அனுப்புவார் அருமையான கர்த்தருடைய பிள்ளை. இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். அப்ப தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் தேவனுடைய திட்டமும் தேவனுடைய விருப்பமாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப மனம் திரும்பி ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களை பிரவேசிக்க வேண்டுமே ஒழிய, ஜனங்கள் இந்த நாட்களிலே மனம் திரும்பாதபடி பாவிகளாக இந்த நாட்களே இருக்கக்கூடாது என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமும் கர்த்தருடைய திட்டமுமாக இந்த நாட்களே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதைத்தான் இந்த பகுதியில் இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிற வழியில் இந்த பகுதி இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே
எப்படி என்று சொல்லி சொன்னால் அங்கே பல மாற்றங்களை தற்செயலாக பெற்று அமைந்தவைகள் என்று கூறுகிறார்கள். பரிமாண கொள்கையை ஆதரித்து பேசுகிறவர்கள் தங்கள் கொள்கைக்கு விஞ்ஞான ரீதியாக பல ஆதாரங்கள் உண்டு என்று சொல்லி இந்த நாட்களிலே கூறுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் அந்த ஆதாரங்களை அவர்கள் இன்றைய வரைக்கும் நிரூபிக்க முடியாது. இன்னைக்கு விஞ்ஞான ரீதியில இந்த நாட்களிலே இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துல எடுத்து பாருங்கள். இந்த நாட்களிலே அந்த குகைகளுக்குள்ள இருந்து அநேக புத்தக சுருள்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகளா நடக்கிறது. அந்த புத்தக சுருள்கள் மூலமா எடுத்து அந்த நாட்களில் எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் இன்றைக்கு அந்த பொருத்தி கொண்டு வந்து சேர்த்து தான் இந்த வேதாகமம் இந்த நாட்களில் அங்கே உருவாக்கப்பட்டதை பார்க்கும். கடைசியாக ஏனோக்கினுடைய புத்தக சுருள் இந்த நாட்களில் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த புத்தக சுருளை அவர்கள் வெளியிடவில்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த ஏனோக்குடைய காரியங்களை பார்க்கிற வழியிலே தேவன் எதை பேசினாரோ அதை அவர் தெளிவாக அந்த இடத்திலே எழுதி வைத்திருக்கிறதார். ஆனா அதே வேளையிலே அந்த புத்தக சுருள்கள் அது அங்கே ஆதிகாமத்தில் அந்த நாட்கள் அந்த காரியங்கள் இடையிலே வர வேண்டும். இனி இந்த பைபிள் இதழை மாற்றுவதா ரொம்ப கஷ்டம் என்றதற்காக அதை அப்படியே அந்த நாட்களை வைத்துக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்று வரைக்கும் அந்த காரியங்கள் அப்படியான காரியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் பாருங்கள், இந்த விஞ்ஞானிகள் அறிந்து என்னத்தை கண்டுபிடிக்கிறார்கள்? தேவனுடைய காரியத்தை தான் கண்டுபிடிக்கிறார்கள் அருமையான அன்பு பிள்ளைகள். கோயில்களுக்குள்ளே பார்க்கிற வழியிலே தேவனுடைய ஆவியானவர் மூலமாய் அங்கே எழுதப்பட்ட ஆவியானவர் மூலமாய் அங்கே ஜனங்களுக்கு எழுதப்பட்ட தீர்க்கதரிசிகள் மூலமாய் எழுதப்பட்டு இந்த நாட்களை வைத்துக்கிற அந்த புத்தகத்துடைய சூழல் தான் இன்றைக்கும் அவைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக பாருங்கள், இன்றைக்கு சோதோம் குமார் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இன்று வரைக்கும் அந்த சோதோம் குமார்ல ஒரு புல்லு கூட இந்த நாட்களை முளைக்காது. கந்தக பூமியாக அந்த நாட்களை இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், அப்ப கந்தக பூமி என்று சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட பாருங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த காரியம் நடந்தது. அப்ப எப்படி அந்த பூமிக்கு இந்த நாட்கள் அந்த அழிவு வந்தோன்னு சொல்லி சொன்னால் வானத்திலிருந்து அக்னி வந்தோன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப அந்த வானத்திலிருந்து அக்னி இந்த நாட்களை என்ன செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் அந்த பூமியுடைய பாவத்து நிமித்தம் அந்த இடத்தை அப்படியே முற்றுமுழுதாக எரித்து அங்கே அந்த பூமியில ஒரு பயிரோ மறுபடியும் ஒரு காரியம் செய்ய முடியாதபடி இந்த நாட்களை செயல்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இதைத்தான் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நீங்கள் பாருங்கள், இந்த நாட்களை வேதத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியாவுடைய காரியத்தை பார்க்கிற வழியிலே வானத்திலிருந்து அக்னியை இறக்கி இந்த நாட்களை என்ன செய்கிறார்? அந்த பலியை பற்றிக்கும்படியாக அந்த நாட்களை செய்கிறார். அப்ப ஒரு மனுஷன் அங்கே என்ன செய்கிறார்? தேவனுடைய ஆவியானவருடைய ஒத்தாசையோடு தேவ ஆவியானவருடைய வழிநடத்தலோடு இந்த நாட்களிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப வானத்திலிருந்து எங்கே இருந்து வர வேணும்? அந்த காரியம் வர வேணும்னா ஒன்று சூரியனில் இருந்து வர வேணும், அல்லது நாட்களில் ஏதாவது ஒரு கல் இந்த நாட்களே வெப்பம் கூடி இந்த நாட்களில் வர வேணும். அது கர்த்தருடைய காரியமாக இந்த நாட்களே இருக்கிறது. அப்ப தேவனுடைய காரியத்திலே பார்க்கிற வேளையிலே இப்படி என்று சொல்லி சொன்னால் ஒரு குரங்கிலிருந்து உருவாக்கப்பட்ட மனுஷன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியுமா? இன்றைக்கு பாருங்க, குரங்கு எவ்வளவுதான் நீங்க பழக்கிறீங்களோ எவ்வளவுதான் காரியங்களை செய்தீங்கன்னு சொன்னாலும் அது பழக்கின காரியங்களை செய்யும் ஒழிய ஆனால் அந்த நாட்களை மனுஷன் பேசுகிற விதமாக தரவாக இந்த நாட்களை பேசாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்ப அப்படின்னு சொன்னீங்க குரங்கள் எல்லாம் பேச வேண்டுமே. அப்ப பாருங்கள், எல்லாம் பேச முடியாது. அப்ப இதைத்தான் நாங்கள் இந்த நாட்களை சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதம் எதை எப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். இரண்டாவதாக பரிமாண கொள்கைகளை பற்றி இந்த நாட்களிலே போதனை இந்த நாட்களிலே உண்மையிலே அறிவியல் சார்ந்தது அல்ல என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். பரிமாண கொள்கையின்படி பார்க்கிற வேளை இந்த காரியங்கள் எப்படியாக இருக்கிறதா? அறிவியல் சார்ந்தது. ஏனெனில் அறிவியல் எப்படியாக இருக்கிறதா? விஞ்ஞான உண்மையாகவும் இந்த நாட்களே பரிசோதனை முறையிலே ஒன்றாக இந்த நாட்களே இருக்கிறதாக சொல்லி இந்த நாட்களே அங்கே முடிவு செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இப்படியான காரியங்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே ஜனங்கள் பாருங்கள் இந்த நாட்களிலே மனிதனுடைய கொள்கையிலே நம்பிக்கை இருக்க வேண்டும். தேவனுடைய மக்களுடைய விசுவாசம் ஆண்டவர் பேரிலே உள்ளது. அவராலே ஏவப்பட்டு வெளிப்படுத்தப்பட்ட வேதாகமத்தில் உள்ள வேதத்தினுடைய காரியங்களாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்திலே நாம் உலகத்தின் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்று இவ்விதமாய் இந்த நாட்களிலே காணப்படுகிறவைகள் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி வேதத்திலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதின ஆக்கம் 11வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 11ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. அப்ப ஒரு உலகம் என்று இல்லை, நான் கடந்த முறையிலும் சொல்லியிருந்தேன், அநேக உலகங்கள் என்று வருகிறது. அப்ப உலகங்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்று இவ்விதமாய் காணப்படுகிறவைகள்
தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், அப்ப என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், மனுஷனுடைய விசுவாசத்தினால் தான் இந்த காரியங்கள் இந்த நாட்களே அங்கே செயல்படுகிறது என்பதை குறித்து பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய அந்த சிருஷ்டிப்பினுடைய பரிமாணத்தினுடைய காரியத்திலே முக்கியமான காரியம் என்னவென்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வார்த்தைகள் இந்த நாட்களை நாங்கள் போவோம். பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள். ஆதிகாம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இருந்து 19வது வசனத்தில் 19வது வசனம் வரைக்கும் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அவர் இஸ்ரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாகும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றான். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து நீ புசிக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகம் வேர்வையாலே ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார் என்று சொல்லி நாட்களே அங்கே இந்த நாட்களே அந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த முதலாவது காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே தேவனுடைய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். இந்த நாட்களை பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசிக்கிற இந்த வார்த்தையின்படி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்க இந்த நாட்களிலே தேவன் முதலாவது இந்த காரியத்தை பார்க்கிற வேளையிலே ஜனங்களுக்கு உன் வேதனை மிகவும் பெருகும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வேதனை மிகவும் பெருகும் என்று சொல்லப்படுவதற்கு முன்பாக தேவன் இந்த நாட்களை ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிற வேளையிலே ஆதிகாம் 1:28 வாசிக்கிற வேளையிலே சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாறுகிற சகல விதமான ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப முதலாவது தேவனுடைய நிலைப்பாடு என்னவென்று சொல்லி சொன்னால், இயற்கையாக இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி என்று சொன்னால், நீங்கள் பலுகி பெருக வேண்டும், மல்டிப்ளை. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? ஜனங்கள் பெருக வேண்டும் ஐயா, ஜனங்கள் இந்த பூமியிலே பெருக வேண்டும், ஜனங்கள் அழியக்கூடாது, ஆனால் ஜனங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. ஆனால் ஏன் ஜனங்களை இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், சில வேளைகளிலே சில காரியங்கள் வந்து ஜனங்கள் அழிந்து போறார்கள் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்காதபடி தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் இருக்கிறபடினால் இந்த நாட்களிலே அவருடைய முகம் இந்த நாட்களில் என்ன செய்கிறார், ஜனங்களுக்கு மறைக்கப்படுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப 4ஆம் அதிகாரத்துல நீங்க நோவாவுடைய காலத்திலே பாருங்கள், நோவாவோடு ஆண்டவர் பேசுகிறார். அந்த நாட்களிலே இந்த ஜனங்களுடைய காரியத்தை குறித்து நான் பார்க்கிற வேளையிலே அது எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னா பாருங்க, வேதம் எப்படி என்று சொல்லி சொன்னால் அங்கே வேதம் சொல்லுகிற பாருங்கள், அங்கே ஆண்டவர் இந்த நாட்களிலே நோவாவோடு இந்த நாட்களிலே பேசுகிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த ஜனங்களுடைய காரியத்தை நான் பார்க்கிற வேளையிலே அவர்களுடைய காரியம் இந்த நாட்களிலே எனக்கு விசனமாக இந்த நாட்களில் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், 6வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையில் இந்த ஜலப்பிரகரம் வருகிறது. அந்த ஜலப்பிரளயம் வருகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், ராட்சதர்கள் பூமியில இருந்தார்கள். 4வது வசனம், பின்பு தேவதூதர்கள் மனுஷபுத்திரர்களோடு கூடுதனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்கள் பூர்வத்திலே பெரிய பெயர் பெற்ற மனுஷர்களாக இந்த நாட்கள். அப்ப மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று அவன் இருதயம், நினைவுகள், தோற்றங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே ஆண்டவர் பார்க்கிற வேளையிலே எப்படியாக இருக்கிறதாம் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அப்ப தேவன் மனுஷனுடைய இருதயத்தினுடைய காரியங்களை அனுதினமும் இந்த நாட்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலே பாருங்கள், இந்த நாட்களே ஆண்டவர் சொல்லுகிறார், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது என்று சொல்லி நோவாவோடு இந்த நாட்களே பேசுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப நோவாவோடு ஆண்டவர் பேசின காரியத்தை பாருங்கள், அதுதான் ஒரு பெரிய அழிவு. இப்ப முதலாவது நான் நேற்றே சொல்லி இருந்தேன், ஆதியிலே 1வது வசனத்திலே, ஆதியாம் 1ஆம் அதிகாரத்திலே அங்கே எப்படியாக அந்த பூமி இருந்தது, அந்த ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தால் பூமி ஒழுங்கின்மையா இருந்தது. அப்படியானால் இந்த பூமி
ஏதோ ஒரு வகையிலே முதலாவது ஒரு அழிவுக்குள்ளே சந்திச்சிருக்க வேண்டும் என்பதைத்தான் அங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறது, வார்த்தை சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய. இரண்டாவதாக தேவன் என்ன செய்கிறார்? இந்த பூமியை நோவாவின் காலத்திலே வெளிப்படையாக அந்த நாட்களை சொல்லி ஜலத்தினாலே இந்த பூமியை அழிக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப இரண்டாவது காரியம், இப்ப இதைத்தான் இந்த நாட்களே மூன்றாவது காரியம் இந்த நாட்களே இந்த பூமி அழிய போறதை ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படின்னு சொல்லி சொன்னால், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் மனுஷகுமாரனுடைய காலத்திலே இந்த நாட்களே அப்படியே நடக்கும். அப்ப இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ஆண்டவராகிய மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய நாட்களில் இந்த நாட்களே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே ஏற்கனவே ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த நாட்களை சொல்லிவிட்டார் சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல கடைசி தீர்க்கதரிசி என்று பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப பாருங்கள், அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த நோவாவின் காலத்திலே என்ன நடந்ததோ அதே காரியம் தான் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கு. நோவாவின் காலத்துல பாருங்கள், ஜனங்களுடைய தோற்றங்கள், விகாரங்கள் எல்லாம் எப்படியாக இருந்தது? ராட்சகர்களை போல இந்த நாட்கள் இருக்கு. இன்றைய பாருங்கள், ஜனங்களுடைய தோற்றத்தை பாருங்க. இன்னைக்கு ஒரு சிலரை கண் கொண்டு பார்க்கிறார். அன்றைக்கு ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஒன்றுல இந்த நாட்களை பார்த்தேன். அவங்க டெட்டு அடிச்சுக்கிறாங்க எல்லாமே. அதாவது கண் மொழியில கூட இந்த நாட்களை டெட்டு அடிச்சிருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எப்படி இருக்கும் தோற்றம்? அப்படி தலையெல்லாம் தலைக்கு மொட்டை அடிச்சுட்டு அந்த தலையில பாருங்கள் அப்படி எல்லாம் கீறி எல்லாம் இது அந்த படங்கள் இந்த படங்கள் எல்லாம் கீறி, காது, மூக்கு, கண், அதாவது கண், நெத்தி, கித்தி எல்லா இடத்திலையும் வந்து எழுதப்பட்டு இந்த நாட்கள் கைகள் எல்லாவற்றும் அந்த டெட்டோ பச்சை கருப்பு நிறமாய் அடித்து விட்டு கடைசியாக இந்த நாட்களிலே கண்ணினுடைய உள் மொழி வெள்ளை இந்த இதெல்லாம் இந்த நாட்கள் இந்த வெள்ளை மொழியில இந்த நாட்கள் என்ன நடக்குது? அதுல கூட இந்த நாட்களை டெட்டோ குத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்ட அந்த மனுஷனுடைய வழிகள் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தர், மனுஷனுடைய வழிகள் பொல்லாத வழிகள். ஆண்டவர் சொன்னார் நோவாவின் காலத்திலே எப்படி நடந்ததோ, அப்ப நோவாவின் காலத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த நாட்களிலே நடந்திருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த காரியங்கள் இன்றைக்கு இந்த கடைசி அப்ப முன்பு என்ன நடந்ததோ பிரசங்கி சொல்லுகிற விதமாக கடைசியிலேயும் அதே காரியம் தான் இந்த நாட்களே நடக்கும். அப்ப பாருங்கள், அப்படியானால் இந்த பூமிக்கு அழிவு இந்த நாட்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் காலையில் எழுந்து செய்தித்தாளை இந்த நாட்களை எடுத்து பாருங்கள். இப்ப செய்தித்தாள் இல்லதானே, இப்ப பாருங்கள், இப்ப நியூஸ் தானே, டிவி எடுத்து ஓன் பண்ணீங்கட்டா என்ன நடக்கும்? ரயில் விபத்திலே 300 பேர் மரணம், வீடு இடிந்து விழுந்து 200 பேர் மரணம், மண் சரிவிலே 60 பேர் சடலங்களே எடுக்க முடியாத மரணம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வேளையில வெள்ளப்பெருக்கினாலே இத்தனை பேர் மரணம். இப்படியான ஒரு செய்திகளைத்தான் நாங்கள் கேட்க முடியுமே ஒழிய ஒரு சமாதானம், இங்கே சமாதானம் இருக்கிறது அல்ல, இந்த நாட்களில் இங்கே விடுதலை இருக்கிறது என்ற செய்திகளுக்கு இந்த நாட்களே இடமே இல்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது கடைசி காலம், கடைசி நேரமாக தேவன் நியமித்த காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இங்கே நான் சொல்லுகிறேன், முதலாவதாக தேவனுடைய பிரமாணங்கள் என்னவென்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், முதலாவது அவர் மல்டிப்ளை, பருகி பெருகு என்று சொல்லித்தான் ஜனத்தை இந்த நாட்களிலே உருவாக்கினான்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் அங்கே என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், ஜனங்கள் எப்படியாக பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆணும் பெண்ணுமாக பலுகி பெருகி பூமியை நிரப்ப. அருமையான அன்பு பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆணும் பெண்ணுமாக பலுகி பெருகி இந்த நாட்களிலே பாருங்கள் பூமியை நிரப்ப அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. முதலாவது அவர்கள் குடும்ப உறவை இந்த நாட்களிலே உண்டாகுவதற்காக படைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப சிருஷ்டிப்பின் தேவனுடைய இந்த நோக்கம், அவர் ஒரு தெய்வ பக்தியுள்ள குடும்பத்தையும் அந்த குடும்பத்தில் குழந்தைகள் பெற்றெடுத்து வளர்க்கப்படுவதையும் உலக வாழ்க்கையிலே மிக முக்கியமான அம்சமாக கருதுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே காட்டப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்கள், அப்ப தேவனுடைய நோக்கம் என்ன, தேவனுடைய காரியம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு திருப்பிக் கொள்ளுங்கள், எபேசியரின் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறது. நாங்கள் எபேசியர் புத்தகத்திலே நாங்கள் வாசிப்போம், 5ஆம் அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால், இந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, 21வது வசனம், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என்ன பயத்தோடு?
தெய்வ பயத்தோடு. மனுஷனுக்கு பயப்பட்டீங்கன்னா கண்ணி வைக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற வேளையிலே இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு பயந்து ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இப்ப யோபு பக்தனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே அவர் தேவனுக்கு பயந்தவரா இந்த நாட்களை இருந்த மனுஷனா இந்த நாட்களை இருந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும் தேவ பயம் இந்த நாட்கள் இருந்தபடினால் ஆண்டவர் என்ன செய்தார்? முடிவிலே ரெட்டிப்பாக அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இப்ப அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே பாருங்கள், தெய்வ பயம் இந்த நாட்களில் இருக்கும். ஏன்னு சொன்னால் தீத்து 2:5 குறுக்கிட்டு பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, பெற்றோர்களும் அங்கே பிள்ளைகளும் எப்படியாக இருக்க வேண்டுமோ இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள், தீத்து 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரத்திலே 4:5 பார்க்கிற வேளையிலே, தேவ வசனம் துக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷர்களிடத்திலே தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்பு கூறுகிறவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டிலே தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு இந்த நாட்களை படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு அங்கே என்ன செய்ய வேண்டும்? புத்தி சொல்லு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இந்த இடத்திலே இந்த வார்த்தை சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த ஒரு குடும்பத்திலே எப்படியாக இந்த நாட்களிலே ஒரு பெண் இருக்க வேண்டும், ஒரு ஆண் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களில் அந்த ஒரு அவர்களுக்கு ஒரு அட்வைஸை புத்தி சொல்லும்படியாக இந்த நாட்களை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் பாருங்கள், இரண்டாவதாக இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பூமியில் உள்ள அனைத்து பொருட்களும் தேவனுக்கென்று இந்த நாட்களிலே அங்கே மனிதன் இந்த நாட்களை பரிசுத்த பண்ண வேண்டும் என்றும் அவற்றை தேவன் இந்த நாட்களிலே மகிமைப்படுத்தும் நிலையிலே கையாள வேண்டும் என்றும் அதன் மூலமாய் தேவனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றும் தேவன் இந்த நாட்களிலே எதிர்பார்த்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், அப்ப தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே தேவன் பூமியில் உள்ள அனைத்து காரியங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அனைத்து காரியங்களையும் தேவன் இந்த நாட்களை என்ன செய்கிறார்? இந்த நாட்களை பாருங்கள், அங்கே இந்த நாட்களை பரிசுத்த பண்ணப்பட வேண்டும் என்பதைத்தான் தேவன் அந்த இடத்திலே அங்கே பார்க்கிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு. எபிரேயர் ஆக்கத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். 7-9 வரையும் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவனை சற்று தேவதூதலும் சற்று சிறியவனாக்கினார், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்ற விஷயத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு அங்கே சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இது தேவனுடைய காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். மூன்றாவதாக, பூமியின் எதிர்காலம் இந்த நாட்களிலே மனுஷர்களின் ஆளுகையிலே ஒப்படைக்கப்பட்டது. ஆனாலும் அவர்கள் பாவம் செய்த போது அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்துக்கும் அழிவும் நாசமும் துன்பமும் ஆகிய இவற்றை கொண்டு வந்தார்னு சொல்லி இங்க பார்க்கணும். பாருங்கள், என்ன காரியத்துக்காக பூமியிலே அழிவு வருகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஆண்டவர் என்னதுக்கு பூமி அழிக்கணும்னு சொல்லி சொன்னால், முதலாவது நாட்களிலே பார்க்கிற காரியம் அங்கே பாவம். பாருங்கள், ஆதாம் ஏவாள் அங்கு கீழ்ப்படியாத நிமித்தம் அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அவர்களுக்குள்ளே இந்த நாட்களை பாருங்கள், ஏதோன் தோட்டத்திலே தேவனுடைய சமூகத்திலே இருந்து நாட்களை அவர்கள் அங்கே வெளியிலே தள்ளப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இது முதலாவது காரியம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த காலகட்டத்திலே பார்க்கிற வேளையிலே இந்த மனுஷர் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே தேவன் மனுஷனுடைய கரத்திலே இந்த பூமியை ஒப்படைக்கப்பட்ட நிமித்தம் அவர் அனைத்துக்கும் இந்த நாட்களை பாருங்கள் அங்கு சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்துக்கும் அழிவும் நாசமும் துன்பம் ஆகியவற்றை கொண்டு வந்தார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலேயே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், 19வது வசனத்திலே இருந்து 22வது வசனம் வரைக்கும். மேலும் தேவனுடைய புத்திரர் அங்கே வெளிப்படுவதற்கும் சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருந்தது. அதென்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரியதும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயதீனத்தை பெற்றுக்கொள்ளவும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவர்னாலேயே
மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தள்ளப்பட்டது நிமித்தம் தான் இங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் இந்த அழிவும் நாசமும் இந்த நாட்களிலே வருகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு. அப்ப ஜனங்கள் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவரை நேசிக்காத நிமித்தம், ஆண்டவரை இந்த நாட்களை அறிந்து கொள்ளாத நிமித்தம், ஆண்டவரை நிராகரிக்கிறது நிமித்தம் இந்த நாட்களிலே அவர்கள் தங்களுடைய தீய செயல்களுக்கு இந்த நாட்களை பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளை பார்க்கிற வேளையிலே அங்கே ஏதாவது ஒரு காரியத்தை பிரச்சனை செய்யணும்னு சொன்னா ஒரு மனுஷன் தான் இருப்பார். ரெண்டே பார்த்தா எல்லாரும் இந்த உலகத்திலே பார்க்கிற வேளையிலே யாரை பார்த்தாலும் ஒரு தடவை நம்பலாது ஐயா. முந்தியாவது பார்க்கிற வேளையில ஒரு சில பேரை நம்பலாம் இந்த நாட்கள். இன்றைக்கு எள்ளளவும் ஒரு நம்ப முடியாது. நல்ல பாட்டுக்கு அந்த நாட்கள் இருக்குது. எல்லாரும் இந்த நாட்களை பாருங்கள், எல்லாரும் திருவிதாளம் தான் செய்கிறாங்க அருமையான கத்தோலிக்கர்கள். அப்படியானால் ஆண்டவருக்கு அந்த காரியம் இந்த நாட்களில் விசனமாக அந்த நாட்களில் இருக்கும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த காலத்தின் முடிவிலேயே இயேசு கிறிஸ்து மாத்திரம் தமது வருகையின் போது இந்த பூமியை பரிபூர்ணமான தேவனுடைய நோக்கத்துக்கேற்ற இடமாக மாறும்படி மாற்றி இந்த நாட்களே இயங்க செய்வார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த நாட்களே இங்க வேதம் சொல்லுகிறது எப்படி சொன்னால் தேவன் இந்த பூமியை இந்த நாட்களிலே என்ன செய்வார் சொன்னால் அங்கே பாருங்கள் இந்த நாட்களை வாசிக்கின்றேன். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலனான பெற்ற நாம் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுபாவம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்கு இந்த நாட்களை நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமே ஆகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு இந்த நாட்களிலே காத்திருப்போம் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கும். அப்ப தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த காரியத்தை இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் அந்த காரியத்துக்காக அந்த நாட்களில் நாங்கள் அங்கே காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 15ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 15ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்திலே இருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனங்களையும் சகல அதிகாரங்களையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்தின் கீழ் போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அங்கே பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாக இந்த நாட்களில் இருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவன் சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்பதை இங்கே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. இப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் கடைசி நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே இப்படியான காரியத்தை இந்த நாட்களிலே செய்கிறதை பார்க்க, இதுதான் தேவனுடைய நோக்கமும் தேவனுடைய காரியமாக இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், இந்த வேத பகுதியில் சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்கள், முதலாவது ஆண்டவர் இந்த நாட்களில் என்ன செய்தார்? பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் ஜனங்களை இந்த நாட்களில் அவர் இந்த நாட்களிலே அங்கே ஆசீர்வதித்தார். அதான் ஆண்டவருடைய தீர்மானமும் ஆண்டவருடைய காரியமாக இந்த நாட்களில் இருந்தது என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், இந்த நாட்களிலே ஆனால் இந்த பலுகி பெறுகிற நோக்கத்தை இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களில் அவர்களுக்கு கொடுத்த வேளையிலே அவர்கள் அங்கே என்ன செய்தார்கள்? தேவனுடைய சத்தத்திற்கும் தேவனுடைய திட்டத்திற்கும் அங்கே அவர்கள் மீறி கீழ்ப்படியாமல் போன நிமித்தம்தான் ஏற்கனவே நான் வாசிக்கப்பட்ட பகுதியில் சொல்லப்படுகிறது வேதனையும் அங்கே அவர்களுக்குள்ளே பெருகினது. மனுஷனுக்குள்ளே வேதனை பெருகினது. அப்ப தேவன் கொடுத்த காரியம் அங்கே பலுகி பெருங்கள் சொன்ன காரியத்திலே எந்த விதமான வேதனையும் பெருகுவதற்கு சாத்தியக்கூறே இல்லை. ஒரு பிளஸிங் ஐயா, மல்டிப்ளை, ஒரு பிளஸிங் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அருமையான கர்த்தருடைய. ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், எப்பொழுது தேவனுடைய சத்தத்திற்கு அவர்கள் கீழ்ப்படியாக விட்டார்களோ அப்பொழுது அவர்களுக்குள்ளே மனுஷனுக்குள்ளே வேதனை வரும். இன்றைக்கு நாங்கள் எப்பொழுது கர்த்தருடைய சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படியாக விடுகிறோமோ அப்பொழுது நமக்கு பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இந்த நாட்களில் இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்.
எப்பொழுது நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்காதபடி இந்த நாட்களிலே நம்முடைய காரியங்களை வேறு வழியிலே இந்த நாட்களில் நம்முடைய சிந்தனைகளை போக்கிக் கொண்டிருப்போமா இருந்தால் நமக்கு அந்த பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டே இந்த நாட்களை இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் ஆண்டவரை நாங்கள் ஆராதித்து அவருடைய சமூகத்தில் இருக்கிற வேளையிலே நம்மை சத்துரு தொடுகிற வேளையிலே பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களை நம்மை காக்கிறார். பாருங்கள், யோபு பக்தருடைய காரியத்தை பாருங்கள். யோபு ஆண்டவருக்கு பிரியமான மனுஷனாயும் அது மட்டுமல்ல கர்த்தருக்கு பயந்த மனுஷனாயும் இந்த நாட்களை வாழ்ந்து வந்தார். அதே பக்தனாகிய யோபுவை இந்த நாட்களை ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் அழைத்து இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள். அதே யோபு பக்தனோடு இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் அழைக்கிறதில்லை. ஆண்டவர் இந்த நாட்களை அவரை குறித்து பிசாசோடு இந்த நாட்களை பேசுகிற வேளையில சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபுவை கவனித்தாய் என்று சொல்வதன் நோக்கம் என்ன? யோபுடைய காரியத்திலே ஆண்டவர் எந்த இடத்திலும் அங்கே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யோபு எல்லாவற்றிலும் பெர்ஃபெக்டா இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து சரியாக நடந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் ஏதாவது தவறு செய்திருப்பார்கள், வெளியில போயிட்டு வருகிற வேளையிலே அவர்களுக்காக இந்த நாட்களை பார்க்கிற வேலையை அவர்களை சுத்திகரித்து காரியங்களை செய்து கொண்டு இப்படியா தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் இவன் வந்து கேட்கிறான்றதுக்காக அந்த நாட்களிலே யோவனுடைய இருதயத்தை அவர் அறிந்திருந்தபடியினால் அவர் என்ன செய்கிறார்? யோவை இந்த நாட்களிலே யோவுடைய அடைப்பை எடுத்து விடுகிறார். ஆனால் முற்றுமுழுதாக யோவை பிசாசுடைய கையிலே கொடுக்கவில்லை. அப்படியான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அவன் கொன்றுப்பார். ஆனா அந்த நாட்களில் ஆண்டவரே சொல்லி விடுகிறார், நீ என்னதான் செய்தாலும் அவனுடைய உயிரில நீ கை வைக்க முடியாது. பாருங்கள், அந்த சூழ்நிலையிலே யோபு எல்லாவற்றையும் இழந்திருந்த வேளையிலும் ஆனால் அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், தன்னை உருவாக்கின கர்த்தர், தன்னை காண்கிற தேவனை இந்த நாட்களிலே அந்த யோபு இழக்க விரும்பவில்லை. அருமையான கர்த்தர். அப்ப யோபுனுடைய வாழ்க்கையின் சாட்சி நிமித்தம் ஆண்டவராகிய தேவனுடைய நாமம் அந்த இடத்திலே மகிமைப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா? நம்முடைய சாட்சிகள் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா அல்லது ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறதா என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இதுதான் அவருடைய சிருஷ்டிப்பு. அப்ப தேவன் அங்கே ஆசீர்வதித்து ஜனங்கள் பலுகி பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், ஏவாளும் ஆதாமும் இந்த நாட்களில் என்ன செய்தார்கள்? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டோடைய நாமத்தை தூசித்தார்கள். யாருக்கு முன்னாலே? அந்த ஏதோன் தோட்டத்திலே பிசாசுக்கு முன்பாக பிசாசுக்கு முன்பாக வஞ்சிக்கிற காரியத்துக்குள்ளே அவர்கள் ஈடுபட்டாங்க. ஒரு சின்ன காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, அவன் சிரிச்சிட்டு போயிட்டான் இந்த நாட்கள். அவனுக்கு என்ன வெற்றி தான் இந்த நாட்கள். அந்த நேரத்துல பாருங்கள், ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும்? தலை குனிஞ்சுதான் அந்த இடத்துல நிக்க வேண்டும். அப்படியாக ஆண்டவர் அந்த இடத்துல நின்றால் இந்த நாட்களை பாருங்கள். ஆனால் எல்லாம் சரி வராது. அப்ப முந்தின ஆதாம் மூலமா இந்த காரியங்கள் சரி வராதுன்னு சொல்லி பிந்தின ஆதாமாக அவர் வந்து சிலுவையிலே அவனுடைய தலையை நசித்து மறுபடியுமா ஏதோன் தோட்டத்திலே இழந்த அந்த தேவனுடைய மகிமையை இந்த நாட்களிலே மறுபடியுமா இந்த மானிடருக்கு இந்த நாட்களிலே பெற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆவியானவருடைய அபிஷேகம், அந்த ஆவியானவர் அந்த மறுபடியுமா பெற்றுத்தந்த தேவனுடைய அந்த காரியங்கள் இந்த நாட்கள், அந்த மகிமையை இந்த நாட்களை நாங்கள் மறுபடியுமா இழந்து போகக்கூடாது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே சுத்த ஆவியை எனக்குள் அனல் மூட்டும், இந்த நிலவரமான ஆவியை எனக்குள்ளே தாரும் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், உங்களுடைய ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து விடாதே. தாவீது செய்த ஒரு சிறிய காரியத்தின் நிமித்தம் தாவீது அந்த இடத்திலே தேவனிடத்திலே இந்த நாட்களை விண்ணப்பம் பண்ணுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே தேவன் எதற்காக நம்மை உருவாக்கினார், அவருடைய படைப்பினுடைய காரியம் என்ன, அந்த பரிபூர்ணம் என்ன என்று சொல்லி இந்த பரிமாணம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விஞ்ஞானமோ அல்லது இந்த நாட்களிலே வேறு காரியமோ தேவனுடைய படைப்பையோ தேவனுடைய பரிமாணத்தையோ தேவனுடைய திட்டத்தையோ தேவனுடைய காரியத்தை மாற்ற முடியாது. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவர் இந்த நாட்களிலே ஆண்டவர் தான் மனுஷனை உருவாக்கினபடினால் மனுஷன் எங்க இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய கொண்ட்ரோல்ல கட்டுப்பாட்டுல தான் இன்றைக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறபடிதான் இந்த நாட்களை செய்ய வேண்டும். ஆனா இன்றைக்கு மனுஷன் என்ன செய்கிறான்? மனுஷன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதில்லை. யாரா இருந்தாலும், தேசத்தை ஆளுகிறவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால், இன்றைக்கு பிசாசுடைய சத்தத்தை கேட்டு தங்களுக்கு பெருமையையும் தங்களுக்கு அதாவது மகிமையையும் தங்களுக்கு கனத்தையும் இந்த நாட்களிலே அவர்கள் சேர்த்துக் கொள்ளுகிறதை அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எதனால இன்றைக்கு யுத்தம் என்று சொல்லி சொன்னால், இந்த தேசத்தை ஆளுகிறவர்கள் அவர்கள் இந்த நாட்களிலே பிசாசுக்கு எதிர்த்து நிற்பார்களா இருந்தா இன்றைக்கு யுத்தம் வராது. இன்றைக்கு நினிவேக்கு நடந்ததை பாருங்க. நினிவேயில என்ன நடந்தது? யோனாவை அனுப்பினார், யோனா போக மறுத்துட்டார்.
அப்படி இருந்து ஆண்டவர் என்ன செய்தார்? யோனா மூலமா தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக மறுபடியும் யோனாவை கொண்டு போய் அந்த இடத்துல விட்ட வழியிலே யோனா ஒரு வார்த்தை தான் சொன்னது இந்த நாட்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஆனா அவங்க என்ன செய்றாங்க? அவ்வளவு பேரும் இந்த நாட்களை ரெட்டுடுத்தி சாம்பல் இருந்தாங்க. பிரச்சனை இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அழிவில்லை அருமையான பிள்ளைகளே. அழிவில்லாமல் அந்த நினிவே நகரம் அந்த நாட்களிலே காப்பாற்றப்பட்டது. எவ்வளவு ஒரு மகிமைக்குரிய காரியம். அதனாலே கர்த்தரை தேடுகிற வேளையிலே தான் தேவன் அழிவிலே இருந்து ஜனங்களை இந்த நாட்களே அப்ப தேசத்தை ஆளுகிறவர்கள் கர்த்தரை தேடுவார்களா இருந்தால் தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜாக்கள் கர்த்தரை தேடுகிறார்கள் என்றால் அந்த தேசத்திலே அழிவு இருக்காது, நாசம் இருக்காது, மோசம் இருக்காது, பஞ்சம் இருக்காது, பட்டயம் இருக்காது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதைத்தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை பேசும்படியாக நீங்க இந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அடியேனை மறத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா கர்த்தாவே. உங்களுடைய கரத்துக்களே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்று நடத்தி கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். நன்றி ஐயா. ஆமீன் ஆமீன். வேறு நேரமும் சிருஷ்டிகர் என்ற தலைப்பின்றிலே சிருஷ்டி கத்தாவை குறித்த காரியங்களை எடுத்து வந்தீர்கள். கத்தர் தாமே உடனும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உடனே கூட இருந்து வழிநடத்துவாராக. ஆமேன். நாங்கள் திரும்பமாக நாளிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ ஐயா. ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. நன்றி. ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுசேகரிப்பின் வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். ஆமேன் ஆமேன்.